உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சி மூலம் எல்லாவித ஐஸ்வர்யங்களும் எல்லாவித யோகங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். நிச்சயமாக அதற்கான ஒரு நல்ல யோகங்கள் இந்த நிகழ்ச்சியும் உறுதியாக கிடைக்கும். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்க போறோம். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாத பலன்கள், சரிங்களா? ஆக இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய ஜாதக பற்றிய உங்களுடைய ஜாதக சம்பந்தப்பட்ட கேள்விகளையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் சந்தேகங்கள் நிவர்த்தியாக தெளிவாக சொல்லப்படும். அதே நேரம் இப்போ ஆகஸ்ட் மாத பலன்களை பார்ப்பதற்கு முன்னால், அதாவது 1/8/2025 முதல் 31/8/2025 வரை இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன்கள் நல்ல கவனிங்க. இந்த பலன்களை தொடர்வதற்கு முன்னால், இது ஒரு பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். அதாவது சித்தர்கள், அதாவது இறைவனுக்கு ஒப்பானவர்கள் சித்தர்கள். இறைவனுடைய அத்தனை சக்திகளும் அஷ்டமகா சித்துக்களும் பெற்றவர்கள், சாகா வரம் பெற்றவர்கள் சித்தர்கள். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட மனித படைப்பின் அத்தனை யோகங்களையும் யோக ரகசியங்களையும் பாதகங்களையும் ராஜயோக அமைப்புகளையும் ஜோதிட ஞானத்தால், அந்த ஞான ஒளியால் அறிந்தவர்கள், ஜோதிடத்தை ஞானத்தால் அறிந்து அருள்பாலிக்கக்கூடியவர்கள் இந்த சித்தர்கள். ஆக சித்தர்களுடைய வாக்கால் மனித வாழ்க்கை வளம் பெறும். ஆக உங்களுடைய எதிர்காலங்கள் சித்தர்கள் வாக்கு முறைப்படி, பிரம்ம சித்தர்கள் வாக்கு முறைப்படி, பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் எதிர்கால பலன்கள் தெளிவாக இங்கே வழங்கப்படும். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில் தானே தவறு ஏற்படுகின்றது என்பதை பலமுறை விளக்கியுள்ளேன். இதை திரும்ப சொல்வதில் எந்தவித தவறும் இல்லை. சரியானதை உறக்க சொல்லலாம், சரியாக நடக்க வேண்டும். உங்களுக்கு உங்களுடைய எதிர்கால பலனை தெளிவாக தெரிந்து கொள்ள கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இப்போ ஆகஸ்ட் மாத பலன்களை மேசம் முதல் மீனம் வரை மிகவும் அற்புதமாக தெளிவாக பார்க்கலாம். ஆகஸ்ட் மாத பலன்கள். துலா ராசி நேர்களே, துன்பங்கள் நீங்கி துயரங்கள் நீங்கி பெருமை தரும் வாழ்க்கையை, நல்ல உன்னதமான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை பெறக்கூடிய உண்மை உழைப்பு, நீதி நேர்மை, கடின உழைப்பு, மக்களுக்கு அனைத்தும் தேவைப்படுகின்ற அனைத்து பொருள், ஒரு குண்டூசி முதல் மிகப்பெரிய கட்டிட தொழில் வரை, ரோடு கான்ட்ராக்ட், உணவுப் பொருள் சம்பந்தப்பட்டது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஆடை ஆபரணங்கள், பெரிய பெரிய ஹோட்டல் நிறுவனங்கள், சினிமா துறைகள், கலைத்துறை, அனைத்து துறை, நீதித்துறை, நீதிபதி துறைகள் என்று பல துறைகளிலும் சாதிக்கக்கூடியவர், ஒரு திறமை வாய்ந்த மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு துளாராசினியர்கள். நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு சிறந்த காலம், திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம். துளாராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உயர்ந்த பதவிகள், சிறந்த முன்னேற்றங்கள், இழந்தவையெல்லாம் மீண்டும் மீட்டக்கூடிய ஒரு யோகத்தில், துளாராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான இடத்தில் குரு, புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்கள் ஆகஸ்ட் மாதம் ஆரம்பத்திலே அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பில், அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பில் 3 கிரகங்கள் இருக்கிறது. ஆக குரு தனகாரகன், வியாபாரத்துக்குரிய புதன், சகல சுகபோக திருமண வாழ்க்கையும் சுகபோகமும் சொத்துக்களும் வீடு வாசனும் சகல சுகங்களும் தரக்கூடிய சுக்கிரன், இந்த 3ம் இருப்பது இத்தனை யோகத்தையும் நிச்சயமாக செய்யும். தனம் பெருகும், வியாபாரம் பெருகும், பதவி முன்னேற்றங்கள், நல்ல சுகபோக வாழ்க்கைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய உயர் பதவிகள், நல்ல திருமண யோகங்கள். சில பேருக்கு 2ஆம் திருமணம் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 2ஆம் திருமணம்,
அதற்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தும். 2ஆம் திருமணத்திற்கான பாக்கியம் துலா ராசிக்கு கண்டிப்பாக உண்டு. முதல் திருமணம் பாதிக்கப்பட்டிருந்தால் 2ஆம் திருமணம் நிச்சயமாக நடக்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும். அடுத்தாக இந்த ஆரம்ப கிரக நிலைகளிலிருந்து புதனாகப்பட்டவன் பாக்கியஸ்தானத்திலிருந்து எங்க வராரு? 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். தர்ம கர்மாதிபதி யோகம். ஆக 10ஆம் இடத்துல ஏற்கனவே சூரியன் இருக்கார். சூரியன் துலா ராசிக்கு லாபாதிபதியாகி 11ஆம் அதிபதியாகி அரசு கிரகம் என்று சொல்லக்கூடியவன் 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதியோடு சேர்ந்து அந்த 10ஆம் இடத்தில் இருந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தில் புதிய பதவி, பெரிய பதவி, உயர்ந்த உத்தியோகம், உயர்ந்த பதவி நிச்சயமாக கிடைக்கும். புதிய தொழில், புதிய முயற்சி, புதிய தொழில் மிகப்பெரிய வெற்றி அடையும். அரசாங்க பதவி கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும். இதை உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் அடுத்து யார் வர்றா? அத்தனை சுகங்களையும், அதாவது ஒரு குவார்டர்ஸ், அரசு குவார்டர்ஸ், அரசு பதவி, அரசு குவார்டர்ஸ், சொகுசு வாகனங்கள், இது பயணிக்கக்கூடிய இந்த யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன், சுகபோக வாழ்வை தரக்கூடிய சுக்கிரன் அந்த சூரியனோடும் புதனோடும் சேர்ந்து 3ஆவதாக சுக்கிரன் சேருகிறார். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சுக்கிரன் துலா ராசிக்கு 8ஆம் அதிபதி. ஆக ராசிக்கு அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சூரியன் புதனும் சுக்கிரனோடும் சேர்ந்து, சூரியன் புதன் சுக்கிரன் 3ம் சேர்ந்து திடீர் அதிர்ஷ்டத்தை, உயர்ந்த பதவி தரக்கூடிய ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம், மேலும் வலிமை அடையக்கூடிய நிலை, சுகபோக வாழ்வை அனுபவிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறது. புரிஞ்சுட்டீங்களா? சரி, அடுத்து இந்த துலா ராசிக்கு அடுத்து இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் அடுத்து என்ன பண்றாரு? அந்த யோகத்தை இந்த மாதத்தில் ஒரு 3/4 பகுதி மாதத்தில் 25ஆம் தேதி வரைக்கும் இந்த யோகத்தை கொடுத்துறாரு. அப்ப 25/8/2025 இந்த புதனாகப்பட்டவன் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருந்து அதிலிருந்து முன்னேறக்கூடிய 11ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதுவும் கெட்டு போல. 10ஆம் இடம் தர்ம கர்மாதிபதி யோகம், அதிலிருந்து அடுத்த அதன் மூலம் லாபத்தை பெறுகின்ற, அந்த பதவியின் மூலம் லாபத்தை பெறுகின்ற ஒரு 11ஆம் இடத்துக்கு போறார். அப்ப அந்த 16ஆம் இடத்துல ஏற்க 11ஆம் இடத்துல கேது இருக்கார். கேது துலா ராசிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த போவது என்ன? 11ஆம் இடம் முன்னோர்கள் ஆதரவு, தெய்வ வலிமை, முன்னோர் ஆதரவு என 5ஆம் இடத்துல சனி ராகு தெய்வஸ்தானம். அந்த இடத்துல துலா ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி ராகு இருப்பது பூர்வ புண்ணியத்தால், சொத்துக்களால், சுய முயற்சிகளால், சுய முதலீடுகளால் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாத கிரக அமைப்புகள். என்ன கொஞ்ச காலம் கடந்த மாதம் செவ்வாய் சனி ராகு சந்திப்பு இருந்தது. அப்ப இந்த பொருளாதாரத்தில் சில பிரச்சனைகளை கடந்த மாதங்கள் இருந்திருக்கும். ஒரு நண்பர்கள் மூலமோ, கூட்டு தொழில்களோ, இல்லை பூமி சம்பந்தப்பட்டதோ, இல்லை சகோதர சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, இதெல்லாம் கொஞ்சம் கடுமையான முறையில் இருந்தாலும் அதெல்லாம் இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. அந்த நிலைகள்லாம் மாறுது. செவ்வாய் அந்த உக்கிரகமான அதை கேதுவோட சேர்ந்து சனி ராகு பார்வையில் கேதுவோட சேர்ந்து செவ்வாய் இருந்து அது மாறி இப்போ கன்னிக்கு போயிட்டார். அப்போ கன்னிக்கு போகும்போது 12ஆம் இடத்துல இந்த 2/7 12ஆம் இடத்துல வந்தால் என்ன, சிலருக்கு வருமானம் பெறக்கூடிய நிலையில் கொஞ்சம் பயணங்கள் ஏற்படும். அதே காசு வாங்கிட்டு வெளியூரில் போய் உட்காந்துக்குவான், ஐயா என்னால் வர முடியல வாங்கிக்கேன்பா. காசு வாங்க தான் போவீங்க பயணத்தின் மூலம். ஐயா நல்ல நேரத்தில் உதவி செஞ்சீங்க, ஆனால் என்னால் பணத்தை அந்த இடத்துல கொடுக்க முடியல, நீங்கள் வாங்கிக்கிங்கம்மா. அந்த மாதிரி யோகத்தில் தான் அந்த 12ல் போய் செவ்வாய் உட்காந்துருக்கு. 2/7 புரியுங்களா? அடுத்து பூமி சம்பந்தப்பட்டதில் ஒரு சொத்தை வாங்கி போடலாம். அதாவது ஒரு முதலீடு, எங்கேயாவது ஒரு இடத்துல பூமியை கிடக்கணும், சொத்து, அது ஒரு சொத்து பின்னாடி ஒரு முதலீடு, அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படிப்பட்ட யோகத்திலும் 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. தனாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு ஒப்பந்தம், ஒரு பத்திர ஒப்பந்தம் போட்டு ஒரு சொத்தை பின்னாடி எதிர்காலத்துக்கு வச்சுக்கிற மாதிரி ஒரு யோகம், அந்த யோகமும் இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக பொதுவாக இந்த துலா ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இந்த ஆகஸ்ட் மாத ஆரம்பத்திலே சிறந்த யோகத்தை தரக்கூடிய வலிமையான கிரகங்கள்
அடுத்து தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடியது, அடுத்து லாபஸ்தானத்தை தெய்வ வலிமையோடு புதனும் கேது சேர்ந்திருப்பது, பல யோகங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு சிறந்த நல்ல யோகங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக ஆகஸ்ட் மாதம் இந்த ஆணைமுகன் அருளாலும் இந்த ஆறுமுக பெருமான் அருளாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் துலா ராசிக்கு மிக அற்புதமான யோகம், கண்டிப்பாக எந்தவித பாதிப்பும் இல்லாத யோகம். பிரச்சனைகள் கடந்த காலம் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரக்கூடிய காலமாக அமைந்திருக்கிறது தவிர ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய சிறந்த யோகமாக அமைந்திருக்கிறது. இதில் ஏதாவது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.